ஹாப்பி 2024. ஜான்வரி மாத பலனு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். ஜான்வரி 1 பஞ்சமி. அதே மாதிரி ஜான்வரி மாதம் 3 பஞ்சமி வருது. 15ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 16ஆம் தேதி 7 மணி வரைக்கும் பஞ்சமி. ஜனவரி 31ஆம் தேதியும் பஞ்சமி. ஸோ 3 பஞ்சமிகள் ஜனவரியில் வருது. 16ஆம் தேதி 2ஆம் தேதி ஷஷ்டி, 4ஆம் தேதி 18ஆம் தேதி அஷ்டமி, 5ஆம் தேதி 19ஆம் தேதி நவமி, 7ஆம் தேதி 21ஆம் தேதி ஏகாதசி, 9ஆம் தேதி 23ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, 12ஆம் தேதி கூடாரவல்லி, 14ஆம் தேதி மகர தீபம், போகி பண்டிகை, சதுர்த்தி விரதம், 15ஆம் தேதி தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் பண்டிகை. ஹாப்பி பொங்கல் டு ஒன் அண்ட் ஆல். 20ஆம் தேதி கார்த்திகை விரதம், 25ஆம் தேதி தை பூசம் பௌர்ணமி, 26ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள். காலையில் 9:52 11:22 வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து நேரம். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் ஜான்வரி மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜான்வரி 2024 ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி நியூ இயர். நிறைய விஷயங்கள் வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார். அந்த ராசிநாதனை குரு மேஷ ராசியிலேருந்து பார்க்குறாங்க. அப்போது குரு மங்கள யோகம் நிறைஞ்ச இருக்கு. 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது பணம், தனம், வாக்கு அப்படின்னு பல விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்லேயும் 3ஆம் வீட்டுக்கு சூரியன் ட்ராவல் பண்ணிடுறார். உங்களுக்கு அதான் தை 1ன்னு சொல்கிறது. ஸோ உங்களுக்கு பல சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. பட் அந்த சாதனைகள் அப்படின்னு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சில விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் இருக்குது. ஏன்னா இது எப்படின்னா அந்த சாதகம் உங்களாலேயே பாதகம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் கேளுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்றதும் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், உங்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அது அர்த்தமாஷ்ட சனி, 5ஆம் வீட்டில் ராகு அண்ட் குரு பகவான் 6ல். பட் ஸ்டில் குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் அவர் பார்க்குறார், உங்களுடைய 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஸோ இது எப்படின்னா இது காஷன், ஆனால் இப்படி பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்றது. ஏன்னா 11ஆம் வீட்டில் கேது, இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரிலி குட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த மாதம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய 12ஆம் உங்களுடைய 11ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அண்ட் உங்களுடைய 2ஆம் அதிபதி உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். இதன் மூலிமா என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் தன்னம்பிக்கை வரும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள். அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை ஆழ்ந்து யோசித்து ஜெயிக்கக்கூடியது விருச்சிக ராசி அன்பர்கள். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ராசிநாதனாகிய செவ்வாய் சூரியனோட போய் சேர்ந்து தனஸ்தானத்தில் குருனுடைய பார்வை பெற்று உட்கார்ந்துருக்கும் போது சூப்பர் 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 ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். கமிட்மெண்ட் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அரசு வழி அனுகூலம், அரசு வழி அனைத்து விஷயங்களும் சூப்பர், எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் அங்கே செவ்வாய் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கோபம் வேண்டாமே, வேகம் வேண்டாமே. இந்த வேகம் கோபம் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இருக்கணுமே ஒழிய, ஆனால் அது ஈகோவாக மாறிடக்கூடாது. இங்கே ஈகோன்ற ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா என்னால் முடியாதா, என்னால் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது சரியில்லை. ஏன்னா அங்கே ராகுவும் சனியினுடைய நிலை
கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. இது எப்படின்னா விழிப்புணர்ச்சி வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்களேன். விழிப்புணர்ச்சியினால் நன்மை அப்படின்றத உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைட்டிலுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கேது ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்துரும்ன்றதுல சந்தேகம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், விநாயகரை கையில் பிடிச்சிக்கோங்க. சங்கடகர சதுர்த்திக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அண்ட் அருகம்புல் பக்கத்திலே வச்சுக்கோங்க. அண்ட் விநாயகர் அகவல் நீங்கள் கேளுங்க. டெய்லி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் செய்ய 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 அந்த விழிப்புணர்ச்சின்றது உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் குழந்தைகளுடனும் வாக்குவாதம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எண்ணம் ஒன்றா இருக்கும், அவங்களுடைய எண்ணம் வேறையாக இருக்கும். அந்த இடத்துல ஓங்கி நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்புக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வாக்கினால் பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் காமிக்குது. அந்த வாக்கினால் பிரச்சனை அதனால மிகப்பெரிய ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போகிறதுக்குண்டான அமைப்புகள் கூட. அதாவது என்னென்னா உடனே அப்படின்றத விட்டுட்டு அன்னைக்கு பேசுகிறாங்க பாரு, இது ஒன்று மட்டும் ஜீர்ணிக்கவே முடியலப்பா, மற்றதெல்லாம் எவ்வளவோ அவர் தான் பண்ணார் ஆனால் தாங்க முடியலப்பா அப்படின்னு உங்கள் குழந்தைங்க சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ல் சூரியன் 5ல் ராகு. அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு சின்னதாக படும், ஆனால் அவங்களுக்கு மன வலியை கொடுத்துரும். அந்த மன வலி இப்போ கொடுக்கக்கூடிய மன வலி பக்கத்துலேயே நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் அது உண்மையான அந்யோன்யமான ஒரு அமைப்பை கெடுத்து விட்டுரும். ஸோ அங்கே விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய மனைவியினுடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த இடத்துலையும் அவ்வளவு திருப்திகரமான ஒரு நிலை இல்லை. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களை வழிகாட்டுபவர்கள் அப்படின்றது இருந்தாங்களோ அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் ஒருத்தரை நம்பி ஒரு செயலை படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செயல் இப்போ ரொம்ப காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுனுடைய நிலை பாருங்கள். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ராகு கேது ஸ்தலங்களுக்கு, நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணக்கூடிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் உங்களுடைய உகந்த நாட்களில் நீங்கள் போய் ராகு கேது பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஜனவரி மாதம் முக்கியமாக என்னென்னா எதுவும் பிரச்சனைக்குள்ளே மாட்டிடாதீங்க. அதுவும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக மாட்டிடாதீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாம், நீங்கள் ராங்காகவும் இருக்க வேண்டாம். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை உங்களுடைய குழந்தைகளே ராங்காக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னா ஈஸி டேக்கிங்காக எல்லா விஷயத்தையும் போயிடுங்க. அவங்க பண்ணலையா ஓகே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஸோ கொஞ்சம் கிரகநிலைகள் மாறட்டும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போயிட வேண்டாம். யார் என்ன பேசினாலும் சரி, எந்த ஒரு நடுவரை வச்சு பேசினாலும் சரி, இப்போ மனோவலி அப்படின்றது கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக உங்களுடைய கால், பாதம், எலும்பு, நரம்பில் இருக்கணும். நீங்கள் நம்பர் 1 டாக்டர்கிட்டே இப்போ போனால் கூட அந்த 1 டாக்டர் கூட இப்போ கரெக்டாக உங்களுக்கு வழி வகுக்காமல் ஒரு டிலே ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தன்வந்திரியை நிறையா கும்பிடுங்க. இங்கே இப்போ நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்பவே ஈஸி டேக்கிங்காகவும் அனலைசிங், அதுதான் விழிப்புணர்ச்சியோட அனலைஸ் பண்ணி இது ஒரு தடவை கேட்கறதுக்கு பதிலாக ஒரு 4 தடவை 4 பேர்கிட்ட கேட்டு அதையும் எடுத்துட்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டுன்றது இல்லாமல் ஏன் இப்படியும் இருக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மந்த் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும். அந்த தெளிவை கொடுக்குது அப்படின்ற போது ரொம்ப விழிப்புணர்ச்சி வேணும். ஸோ இது விழிப்புணர்ச்சியால் நன்மைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முருகனை நிறையா கும்பிடுங்க. துர்க்கையம்மனுடைய வழிபாடு, வராகினுடைய வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் நிதானம் தேவை. வாக்கில் வார்த்தையில் எச்சரிக்கை, விழிப்புணர்ச்சி. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555